இறைமகன் வழிநடக்க வந்துள்ள இதயங்களே, இறை மக்களே, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, புனித வெள்ளி என இன்றைய நாள் ஏன் அழைக்கப்பட வேண்டும்? மற்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து பிரித்து காட்டவா? இல்லவே இல்லை. இயேசு இவ்வுலகிற்கு வந்த காரணத்தை எல்லோருக்கும் உணர்த்தும் நாள் இது. இயேசுவே இறைமகன் என்று உலகம் கண்டறிய உதவிய நாள் இது. அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை மாட்சியும் மகிமையும் தரும் சிலுவையாகிய மாறிய நாள் இது. இந்த வெள்ளியன்றுதான் திருச்சபையின் சில முக்கிய நிலைப்பாடுகள் வெளியாயின. சிலுவையில் தொங்கிய இயேசு புனித யோவானை நோக்கி, இதோ உம் தாய் என்றும், தம் தாயை நோக்கி, இதோ உம் மகன் என்றும் சிலுவையின் அடியில் ஆரம்பிக்கும் திருச்சபையை தாயிடம் ஒப்படைக்கின்றார். மேலும் ஈட்டியால் குத்திறக்கப்பட்ட விழாவிலிருந்து நீரும் இரத்தமும் கசிகின்றன. திருமுழுக்கையும் திவ்ய நற்கருணையையும் குறிக்கும் இவை திருச்சபையை கட்டியெழுப்பும் அருட்சாதனங்களாக உலகிற்கு அறிவிக்கப்பட்டன. இந்த வெள்ளிதான் இன்னும் 3 தினங்களில் பாஸ்கா ஞாயிறை தர உள்ளது. என்னோடு சுமப்பாயா என கரம் விரித்து நமக்காக காத்திருக்கும் இயேசுவோடு கல்வாரி நோக்கி செல்வோம். ஆம், அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர் பெறுவோம். அனைவரும் முழந்தாளிடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை மரணத்தை குறிக்கின்ற விதத்திலும் இயேசுவின் மரணத்தினால் இந்த உலகிலே ஏற்பட்டிருக்கின்ற வெறுமையை குறித்து காட்டுகின்ற விதத்திலும் இப்பொழுது குருவானவர் முகம் குப்புற விழுந்து படுத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து நாமும் மௌனமாக இறைவனை நோக்கி நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். அதனைத் தொடர்ந்து சற்று நேரம் மௌன ஜெபத்திற்கு பிறகு குருவானவர் எழுந்து இந்த திருச்சடங்கிற்கான ஜெபத்தை மன்றாடி ஜெபிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து உம் மக்கள் எங்களுக்காக தமது இரத்தத்தை சிந்தி உயிர் நீத்து பாஸ்கா மறை நிகழ்ச்சியை நிறைவேற்றினார். அவரது சாவினை என்று சிறப்பாக நினைவு கொண்டு கொண்டாடுகின்ற நாங்கள் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தாலும் இத்திரு வழிபாட்டில் ஆழ்ந்து பங்கேற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம். அனைவரும் அமருவோம். இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியரை பற்றி எடுத்துரைக்கின்றது. அவர் பாவம் எதுவும் செய்யவில்லை, வன் சொல் எதுவும் அவர் வாயிலிருந்து வரவில்லை.
மாறாக நம் குற்றங்களை அவர் சுமந்தார், நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க தண்டிக்கப்பட்டார். அத்தகைய துன்புறும் ஊழியர் இயேசு கிறிஸ்துவே என ஏசாயா முன்னறிவிக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதுக்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராய் கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வீர். அனைவருடையவும் பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்குரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. நம்பிக்கை வைக்கின்றேன். நீரே என் கடவுள் என்றேன். என் கதிவும் கையில் உள்ளது. என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. தனிப்பெரும் தலைமை குருவாம் கிறிஸ்து எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எனினும் பாவம் எதுவும் செய்யவில்லை. இறை மகனாயிருந்தும் இறை விருப்பத்திற்காகவும் மானிடரின் நல்வாழ்வுக்காகவும் துன்பங்களை ஏற்று கீழ்ப்படிந்தார். இன்றும் அவருக்கு கீழ்ப்படிவோர் அனைவரின் மீட்புக்கும் காரணமாய் விளங்குகிறார் என கூறும் பவுலடியாரின் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 16 முடிய. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர்.
எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. புனித அருளப்பர் எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரோடு கதர்சேன் அருவியை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு கூடுவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் அழைத்து கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கருவிகளோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போவதையெல்லாம் அறிந்த இயேசு முன் சென்று, யாரை தேடி வந்தீர்கள் என்று அவர்களை கேட்டார். அவர்களோ, நாசரேத்தூர் இயேசுவை என்று சொல்ல, அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தான். நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். யாரை தேடி வந்தீர்கள் என்று மீண்டும் கேட்டார். அவர்கள், நாசரேத்தூர் இயேசுவை என்று சொல்ல, நான் தான் என்னை உங்களுக்கு சொன்னேனே. என்னை நீங்கள் தேடி வந்திருந்தால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் ஒருவனையும் நான் அழிவுற விடவில்லை என்று அவர் கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. சீமோன் ராயப்பரிடம் ஒரு வாள் இருந்தது. அதை அவர் உருவி தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவனது வலக்காதை வெட்டினார். ஊழியின் பெயர் மால்குஸ். இயேசு ராயப்பரை நோக்கி, உன் வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு கொடுத்த துன்பக்கலத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ என்றார். படை வீரரும் படை தலைவனும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசியிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசு தான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் ராயப்பரும் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராய் இருந்ததால் இயேசுவோடு அப்பெரிய குருவின் வீட்டு முற்றத்தில் நுழைந்தார். குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பனிடம் சொல்லி ராயப்பரை உள்ளே அழைத்து வந்தார். வாயில் காக்கும் ஊழியக்காரி ராயப்பரை நோக்கி, நீயும் மாமனிதனின் சீடர்களுள் ஒருவன் அன்றோ என அவர், நான் அல்லேன் என்றார். அப்பொழுது
குளிராய் இருந்ததால் ஊழியரும் காவலரும் கரி நெருப்பு மூட்டி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். ராயப்பரும் அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரை வினவினார். இயேசு மறுமொழியாக, நான் உலகிற்கு வெளிப்படையாக பேசினேன். ஜெபக்கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடி வருகிற கோயிலிலும் எப்பொழுதும் போதித்தேன். மறைவாக பேசியது ஒன்றுமில்லை. என்னை ஏன் வினவுகிறீர்? அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவர்களிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவர்களுக்கு தெரியுமே என்றார். என்றதும் அங்கு நின்று கொண்டிருந்த காவலன், தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். அதற்கு இயேசு, நான் பேசியது தவறாயிருந்தால் எது தவறு என்று காட்டு. பேசியது சரியானால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்றார். பின்பு அன்னாஸ் அவரை கட்டுண்டிருந்தவாறு தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினார். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து சொன்னதாவது, நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் என்றோ என்று கேட்டார்கள். அவர் மறுத்து, நான் சீடன் அல்லேன் என்றார். தலைமை குருவின் ஊழியர்கள் ஒருவன் ராயப்பரால் காது அறுபட்டவனுக்கு உறவினன். அவன் ராயப்பரிடம், தோட்டத்தில் நான் உன்னை அந்த ஆளோடு காணவில்லையா என்று கேட்டான். ராயப்பர் மீண்டும் மறுத்தார். உடனே கோழி கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசிடமிருந்து பிளாத்தின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்பதற்கு தீட்டு படாமலிருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிளாத்து அவர்களை காண வெளியே வந்து அவர்களிடம், இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் குற்றவாளியாக இல்லாதிருந்தால் நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிளாத்து, இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள் என யூதர்கள் எவனையும் கொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை என்றார்கள். தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இப்படி நிறைவேற வேண்டியிருந்தது. பிளாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வர சொல்லி, நீ யூதர்களின் அரசனோ என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா என்றார். பிளாத்து, நான் யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். என்ன செய்தாய் என்றார். அதற்கு இயேசு, என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாய் இருந்தால் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்றார். எனவே பிளாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ அரசன்தானா என்று கேட்க அவர், அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி மடுக்கிறான் என்றார். அதற்கு பிளாத்து, உண்மையா? அது என்ன என்று சொல்லி மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி, அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவின் போது உங்களை பிரியப்படுத்த ஒருவனை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா என்று வினவ, அதற்கு எல்லோரும், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும் என்று மீண்டும் உரக்க கூவினர். அந்த பரபாசோ ஒரு கள்வன். பின்பு பிளாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அடிக்கச் செய்தான். மேலும் படைவீரர் முள்வால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வையை உடுத்தினர். அருகில் வந்து, யூதரின் அரசே வாழி என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கன்னத்தில் அறை மேல் அறை கொடுத்தனர். பிளாத்து மீண்டும் வெளியே வந்து மக்களை பார்த்து, இதோ நான் அவனை உங்கள் முன் வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஆகவே இயேசு முள்முடி தாங்கி சிவப்பு போர்வையை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிளாத்து அவர்களை நோக்கி, பாருங்கள், இதோ மனிதன் என்றார்.
அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உரத்த குரலில், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினர். அப்பொழுது பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள், நானோ இவனிடம் ஒரு குற்றமும் காணவில்லை என்றார். அதற்கு யூதர்கள், எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு, அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும், ஏனெனில் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டான் என்றார். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து இன்னும் அதிகமாக அஞ்சினான். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்க, இயேசு மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, தெரியாதா என்றான். இயேசுவோ, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு எவ்வித அதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்திற்கு உள்ளானான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். யூதர்களோ, இவனை விடுவித்தால் நீர் செசாருடைய நண்பர் அல்ல, தன்னை அரசனாக்கி கொள்ளும் எவனும் செசாரை எதிர்க்கிறான் என்று கூவினார்கள். பிலாத்து இவ்வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே அழைத்து வந்து நீதி இருக்கையின் மீது அமர்ந்தான். அது கல்தலம் என்ற இடத்தில் இருந்தது. அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபத்தா என்பது பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்பொழுது பிலாத்து யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்களோ, ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா என்று கேட்க, தலைமை குரு, செசாரை தவிர வேறு அரசர் எங்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இருவரை இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவுலமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்றை அதில் எழுதி சிலுவையில் பொருத்தச் செய்தான். நாசரேத் இயேசு யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அவ்வறிக்கையை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. ஆகையால் யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்தியிடம் சென்று, யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று அவன் கூறியதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பிலாத்து, நான் எழுதியதுதான் என்றார். அவரை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர்கள் அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டனர். அங்கி எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. படைவீரர் இப்படி செய்து கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிலேபாவின் மனைவியுமான மரியாளும் மதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். பின்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்றார். பின்பு தலை சாய்த்து ஆவியை கையளித்தார்.
அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தலாகாது என்று கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்தியிடம் யூதர் விடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறைந்திருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்திருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. இதை பார்த்தவனே இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான். அவனுடைய சாட்சியம் உண்மையானதே. தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிபடாது என்று எழுதியுள்ளது மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கே இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறொரு வாக்கு. அரிமத்தியா ஊர் சூசை என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக்கொள்ளவில்லை. மேற்சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்துவிட பிலாத்தியிடம் விடை கேட்டார். பிலாத்து விடையளித்தான். அவர் வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்தார். 300 நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிக்கோதேமிடம் கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்றும் இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாதையிலே பயணித்து ஆண்டவருடைய திருப்பாடுகளிலே இந்த திருச்சடங்குகளிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற நாம் இறை அன்பிலே வேரூன்றி பிறர் அன்பிலே படர்ந்து வளர இன்றைய நாளும் இன்றைய திருச்சடங்கும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ரோமை நகரிலே பொழுதுபோக்கிற்காக பல்வேறு கேளிக்கை அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த காலத்திலே ஆம்பி தியேட்டர் என்று அவற்றை அழைப்பது வழக்கம். முக்கியமான திருவிழா நாட்களிலே பொழுதுபோக்கிற்காக இந்த கேளிக்கை அரங்கிலே ஒரு குரூரமான விளையாட்டு ஒன்று நடத்தப்பட்டது. அரசு அலுவலர்கள், வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் இவர்களெல்லாம் வட்ட வடிவிலே கேலரி அமைப்பிலே அமைக்கப்பட்டிருந்த அந்த கேளிக்கை அரங்கிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். 2 அடிமைகள் அந்த அரங்கத்திற்குள்ளே 2 பெரிய வாள்களோடு நடுவிலே வருவார்கள். அந்த 2 பேரும் வாள் சண்டை போட்டு ஒருவர் மற்றவரை கொலை செய்ய வேண்டும். சுற்றி அமர்ந்திருக்கின்ற இவர்களெல்லாம் கைத்தொட்டி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்பார். இந்த சண்டை ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக நடக்குமா. ஒருவன் மற்றவனை அந்த கத்தியால் குத்துகின்ற பொழுதும் ஒருவனுடைய உடலிலிருந்து இரத்தம் வடிகின்ற பொழுதும் இதை பார்த்து அவர்கள் பேரானந்தம் அடைவது வழக்கம். இதை பற்றி கேள்விப்பட்ட துறவி ஒருவர் இந்த குரூர விளையாட்டை, மனித நேயமற்ற இந்த அரக்கத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் ஒரு நாள் ரோமை நகருக்கு பயணம் செய்து இந்த கேளிக்கை அரங்கிற்கு உள்ளே செல்வதற்கான நுழைவுச் சீட்டையும் வாங்கி கொண்டு உள்ளே சென்றார். இந்த குரூர விளையாட்டு தொடங்கியது. 2 அடிமைகள் கூரிய வாளோடு நடுவிலே வந்து நின்றார்கள். எல்லோரும் கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள்.
இந்த துறவி திடீரென்று அந்த அரங்கத்தின் நடுவிலே புகுந்தார். 2 பேரையும் தடுத்து நிறுத்தினார். 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்கள் சண்டையிடுவதால் உங்களது உயிருக்குத்தான் ஆபத்து. இது தேவையில்லாத விளையாட்டு, இதை உடனே நிறுத்த வேண்டும், இதை யாரும் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். உட்கார்ந்து இந்த எல்லாருக்கும் ஒரே எரிச்சல். நாம கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஆள் நடுவில் வந்து இப்படி எல்லாத்தையும் குழப்பறானே, வெளியே போ வெளியே போ அப்படின்று எல்லோரும் கத்தினார்கள், துரத்தினார்கள். அவர் அங்கிருந்து அசைவதாக தெரியவில்லை. சண்டை போட வந்த இந்த அடிமைகளுக்கும் புரிந்தது, நம்மை வைத்து, நமது உயிரை வைத்து இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவர்களும் அப்படியே நின்றார்கள். இவரை எப்படியாவது துரத்தினால்தான் இந்த விளையாட்டு நடைபெறும், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்த அரங்கத்திலே அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் தங்களது கையில் இருந்த அனைத்து பொருட்களையும் தூக்கி அவர் மேல் எரிய தொடங்கினார். வெளியே போறியா, இந்த படிச்சு துரத்துடுமா உன்னை அப்படி என்று பல்வேறு பொருட்களால் அடிக்கத் தொடங்கினார்கள். இவர் அங்கிருந்து நகரவே இல்லை. பிறகு கீழே இருந்த கற்களை எல்லாம் எடுத்து அவரை அடிக்க ஆரம்பித்தார்கள். அவரது தலையிலே ஒரு பெரிய கல் வந்து பட்டது. அங்கேயே மயங்கி விழுந்தார். அவரது தலையிலிருந்து ஏராளமான இரத்தம் வழிந்தோடியது. அவரது உயிரும் அங்கேயே பிரிந்தது. அப்பொழுதுதான் அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்தவர்கள் தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்தார்கள். நம்முடைய மகிழ்ச்சிக்காக இப்படி அநியாயமாக ஒருவரை கொலை செய்து விட்டோமே என்று வருந்தினார்கள். அந்த துறவியின் உயிர் இந்த குரூர விளையாட்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்ததாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணம் கூட அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த பாவிகளாகி இந்த உலக மக்களுக்கு விடுதலையான அருள் வாழ்வை கொடுத்தது. இயேசுவினுடைய மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல, கொடூரமான குரூரமான ஒரு மரணம். பலவிதமான சிலுவைகளை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நாம் ஆலயத்திலே பயன்படுத்துகின்ற வழக்கமான சிலுவை அல்லாமல் எக்ஸ் வடிவிலான சிலுவைகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. டி வடிவிலான சிலுவைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குற்றவாளி சிலுவை மரணம் சுமத்தப்பட்டவர்கள் இந்த குறுக்கு மரத்தை மட்டும் சுமந்து கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் அவர்கள் அதை தூக்கி கொண்டு பயணம் செய்ய வேண்டும். அவர்களை அவமானப்படுத்துவதற்காக முள்முடிகள், சாட்டையடிகள், அவமான ஏளனமான பேச்சுகள், கடுமையான வார்த்தைகள் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த கல்வாரி மலையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அங்கே இருக்கின்ற சிலுவையிலே அவர்கள் அறையப்படுவார்கள். நாம் நினைப்பது போல் அல்லாமல், தற்பொழுது பார்ப்பது போல் அல்லாமல், நமது உள்ளங்கையிலே சிலுவைக்கான ஆணைகள் அறையப்படாமல் இந்த மணிக்கட்டிலே சிலுவைக்கான ஆணைகள் அறையப்பட்டன. அப்பொழுதுதான் சிலுவையில் அறையும் பொழுது இந்த ஆணியானது கையிலிருந்து பீத்து கொண்டு வராமல் இந்த மணிக்கட்டிலே அறைகின்ற பொழுது அது இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மலையிலே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலே ஒருவருடைய கால் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலிலே முட்டிக்கு கீழே இருக்கின்ற அந்த எலும்பிலே 6 அடி அங்குல ஆணி ஒன்று அடிக்கப்பட்டிருக்கின்றது. சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் இறந்தவுடன் அந்த ஆணிகளை பிடுங்கி அவர்களை அடக்கம் செய்வது வழக்கம். இந்த நபருடைய காலிலே இருக்கின்ற அந்த ஆணி வளைந்து கொண்டிருந்ததால் அவற்றை எளிதாக பிடுங்க முடியவில்லை. அப்படியே அடக்கம் செய்திருக்கின்றார்கள். மொத்தமான 6 அங்குல ஏறக்குறைய 1/2 அடி நீளமான அந்த ஆணி அவரது எலும்பிலேயே மாட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் இத்தகைய கொடூரமான மரணம் எதற்காக, ஏன் அவர் இத்தகைய பாடுகளை பட வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய திருச்சடங்குகள் ஆண்டவருடைய பாடுகள் இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன.
தந்தையாகிய இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். தம்மை முற்றிலுமாக அவர் கையளித்தார். சிலுவையிலே இருந்து அவர் கூறிய கடைசி வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வார்த்தை எருசலேமிலே இருந்த சுங்கச்சாவடியிலே சமீபத்திலே நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஓலைச்சுவடி அதே எல்லாம் நிறைவேறிற்று என்ற பொருள்படுகின்ற அந்த எபிரேய வார்த்தையை அங்கே பொறிக்கப்பட்டிருந்தது. சுங்கச்சாவடி எதற்காக? கடன் கொடுப்பது, வரி வசூலிப்பது, கடனை வசூலிப்பது, கடன்களை எல்லாம் எழுதி வைப்பது. அந்த ஓலைச்சுவடியிலே ஆண்டவர் இயேசு கூறிய அதே வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள், அனைத்து கடனும் தீர்க்கப்பட்டன, இனிமேல் இவருக்கு கடன் ஏதும் இல்லை என்ற பொருள்படுகின்ற விதத்திலே எல்லாம் நிறைவேறிற்று என்ற அந்த எபிரேய வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. அதையே ஆண்டவர் இயேசும் சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறுகின்றார். அப்படியினால் என்ன பொருள்? இந்த பாவத்தினால் மனிதனுக்கு ஏற்பட்ட சாவு, இறைவனுடைய அருள் வாழ்வை இழந்து அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவிகளாகிய நமது கடன் அனைத்தும் இயேசுவின் இறப்பினால் தீர்க்கப்பட்டு விட்டது. இனிமேல் எந்த ஒரு கடனும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் இல்லை, எந்த ஒரு பாவ அடிமை வாழ்வும் கிடையாது. இனிமேல் ஆண்டவர் இயேசுவின் சாவினால் சாவின் கொடுக்கு முறிக்கப்பட்டது, பாவத்தின் கதவுகள் தளர்க்கப்பட்டன, விடுதலைக்கான வாயில் திறக்கப்பட்டது, இந்த மனுக்குலத்திற்கு மீட்பு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்தும் தமது வாழ்விலிருந்தும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. தூங்குறவங்களாம் முழிச்சுக்கோங்க. முதல்ல இந்த பக்கத்தில் இருக்கும் பதில் சொல்லலாம். இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு எதையெல்லாம் கொடுத்தார்? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. என்ன கொடுத்தார் நமக்கு? சிலுவையிலிருந்து, சிலுவையிலே அறையப்பட்டதிலிருந்து நமக்கு என்ன எதை கொடுத்தார்? இப்பதான் டீ கொடுத்தாங்கன்றாங்க. முதலிலே மன்னிப்பை கொடுக்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பை கொடுத்தார். தம்மை துன்புறுத்தியவர்கள், தம் மீது பழி சுமத்தியவர்கள், தமக்கு சிலுவை மரணம் விதித்தவர்கள், சாட்டையால் அடித்தவர்கள், முள்முடி சூட்டியவர்கள், ஏளனம் செய்தவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு மன்னித்தார். இவர்களெல்லாம் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பை கொடுக்கின்றார். வேற என்ன கொடுத்தார்? அப்புறம் யாருக்கு என்ன கொடுத்தாரு? இந்த பக்கம் தூணுக்கு நேரா இருக்கிறவங்க. இயேசுவின் வலது பக்கத்திலே அறையப்பட்ட ஒருவனுக்கு இயேசு என்னமோ கொடுத்தார், ஒரு க்ளூ. என்ன கொடுத்தார் அவனுக்கு? மோட்சம், விண்ணகம். 2 கள்வர்கள் அறையப்பட்டார்கள். உலகத்திலேயே பெரிய திருடன் இந்த நல்ல கள்ளன். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களைத்தான் எல்லாரும் திருடுவார்கள். இந்த திருடன் அவன் விண்ணகத்தையே திருடிவிட்டான் என்று வேடிக்கையாக கூறுவது உண்டு. இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு விண்ணக பேரின்பத்தை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். தமது சீடருக்கும் இந்த உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய ஒரு கொடையை கொடுத்தார். என்னது? தமது தாய் அன்னை மரியாவை கொடுத்தார். இதோ உம் தாய் என்று கொடுத்தார். வாழ்கின்ற பொழுது தம்மிடமிருந்து அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுத்தார். தமது விண்ணக மகிமையை இந்த மண்ணுலக மக்களுக்காக கொடுத்துவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக அவர் இந்த உலகிலே பிறந்தார். இறக்கின்ற பொழுதும் தமது அன்பு தாயை, தமது முதல் சீடரான மரியாவை, எல்லாவற்றிலும் தம்மை பின்தொடர்ந்த உன்னதமான ஒரு தாயை இந்த உலகுக்கும் தமது சீடருக்கும் நமக்கும்
தாயாக தாரை வார்த்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். வேற என்ன கொடுத்தார்? அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் உயிரை கொடுத்தார். கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. தம்மிடமிருந்து அனைத்தையும் கொடுத்த ஆண்டவர் உயிரையும் கொடுத்தார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உயிரையும் கொடுத்தார். இறந்துவிட்ட பிறகு அவரை ஈட்டியால் குத்தியவனுக்கு ஒன்றை கொடுத்தார். அதை நான் சொல்லுங்க பாப்பா. என்ன பண்ணுக்குன்னு கொடுத்தார? பாரம்பரியத்தின்படி நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு இறந்து விட்டாரா என்று சோதித்து பார்ப்பதற்காக ஒரு படைவீரன் ஒருவன் அவரது விலாவை ஈட்டியால் குத்துகின்றான். அவனுக்கு ஒரு கண் தெரியாமல் குருடாக இருந்தது, பார்வையற்றவனாக இருந்தானா. அவன் ஈட்டியால் குத்திய பொழுது அவரது விலாவிலிருந்து கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அப்பொழுது அந்த இயேசுவின் இரத்தமும் தண்ணீரும் ஒரு துளியானது அவனது கண்ணிலே வந்து பட்டது. உடனே அவனுக்கு பார்வை கிடைத்ததாக வரலாறு நமக்கு கூறுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழுகின்ற பொழுதும் இறக்கின்ற பொழுதும் இறந்த பிறகும் இன்றும் நமக்கு ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எதை கொடுக்க முன்வருகின்றோம் என்று இன்றைய திருச்சடங்குகள் யோசிக்க நம்மை அழைக்கின்றன. இன்றைய உலகிலே இரண்டு விதமான சக்திகள் உலகிலே போட்டி போட்டுக்கொண்டு உலகை ஆட்கொள்ள முயற்சி செய்கின்றது. ஒன்று இந்த உலகத்தின் சக்தி, இரண்டாவது இறைவனுடைய வல்லமை. இறைவனுடைய வல்லமை சக்தியை நாம் அன்பு என்று கூறலாம். இந்த உலகத்தின் சக்தியை சுயநலம் என்றும் நாம் கூறலாம். இந்த உலகத்தின் சக்தியானது எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள விரும்புகிறது. இன்னும் நான் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய வீடு கட்டணும், இன்னும் நிறைய இடம் வாங்க வேண்டும், இன்னும் நான் வசதியாக இருக்க வேண்டும், இன்னும் எனக்கு பாதுகாப்பாக நான் இருக்க வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்ற எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள விரும்புகின்றது இந்த உலகத்தின் சக்தி. ஆனால் இறைவனுடைய பேரன்பு எல்லாவற்றையும் இழக்க விரும்புகின்றது, பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது. அதைத்தான் இயேசுவின் வாழ்விலே, அவரது சிலுவை மரணத்திலே, பாடுகளிலே நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தின் சக்தியானது பிறரை பயன்படுத்தி கொள்ள விளைகின்றது. ஆண்டவருடைய அன்பானது பிறரை அரவணைக்க விரும்புகின்றது. இந்த உலகத்தின் சக்தி பிறரிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. ஆண்டவருடைய அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நமக்காக தந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு இன்று நம்மிடம் எதிர்பார்ப்பது நமது உள்ளத்தை இறைவனுக்கும் உள்ளதை உறவுகளுக்கும் கொடுக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகின்றது. அதைத்தான் 10 கட்டளைகளே சுருக்கமாக 2 கட்டளைகளாக நாம் படிக்கின்றோம். இறை அன்பு, பிறரன்பு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கேற்றிருக்கின்ற நாம் உள்ளத்தை இறைவனுக்கும் உள்ளதை உலகில் இருக்கின்ற உறவுகளுக்கும் கொடுப்போம். இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். எழுந்து நிற்போம். மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் திருப்பலியில் சபை மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, நன்றி மன்றாட்டு என்று சொல்லுகின்றோம், விசுவாசிகள் மன்றாட்டு என்று சொல்லுகின்றோம். ஆனால் இன்று பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய மன்றாட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற விசுவாசிகள் மன்றாட்டு ஒவ்வொரு கருத்தாக சொல்லி அறிமுகப்படுத்தப்படும். அதன் பிறகு அதற்கான ஜெபம் சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவர் உலகெங்கும் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டுமென்றும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டுமென்று மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, கிறிஸ்து வழியாகும் ஆட்சியை உலக மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். நீர் இரக்கத்துடன் ஏற்படுத்திய திருச்சுவை பேணி காத்து அது உலகெங்கும் பரவி உறுதியான விசுவாசம் கொண்டு உமது திருப்பெயரை என்றும் புகழ்ந்திடுவதில் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் நம் பேராயர் அண்டனி ஆனந்தராயருக்காகவும் திருச்சபையில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை தீகுமின்றி அவரை பேணி காப்பாராக. எல்லா ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்களையும் காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெறச் செய்ய வேண்டுமென்று மன்றாடுவோமாக. முழந்தாளிடவும். என்று வாழும் இல்லாமல் இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைந்திருக்கின்றன. உமது அதிகாரத்தினால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாய் எங்கள் வேண்டுதலை கேட்டு திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் விசுவாசத்தில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருமுழுக்கு பெற தயாரிப்பு செய்வோர்க்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ வேண்டுமென்று மன்றாடுவோமாக. முழந்தாளிடுவோமாக. எழுந்து நிற்போம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய ஆவியால் திருச்சபை அனைத்தும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருப்பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் ஜெபத்தை கனிவோடு கேட்டருளும். எல்லா நிலையினரும் உமது அருள் துணையால் உமக்கு உண்மையோடு ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டோர் அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தம் ஒரே திருச்சபையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டுமென்று மன்றாடுவோமாக. மணந்தாடுவோம். எழுந்திடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, புதிய மக்களை சேர்த்து திருச்சபை வளர்ம்ப செய்கின்றீர். திருமுழுக்கு பெற இருப்போரிடம் விசுவாசமும் அறிவும் வளர செய்தருளும். இவர்கள் திருமுழுக்கு நீரினால் புதுபிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காகவும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் தூய ஆவியின் ஒளியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென்றும் நேர்மையான உள்ளத்தோடு அந்நெறியில் வாழ்ந்து உண்மை கடவுளை காண வேண்டுமென்று மன்றாடுவோமாக. முழந்தாளிடுவோம். எழுந்திடுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, பிரிந்தவற்றை இணைப்பவரும் இணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். ஒரே திருமுழுக்கினால் திருநிலைப்படுத்த பெற்ற அனைவரையும் விசுவாசத்தின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் பெரும் பொருட்டு நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் திருவுளப்படி இவர்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்தியருள வேண்டுமென்று மன்றாடுவோமாக. எழுந்திடுவோம். என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிவந்தோருக்கும் நீர் வாக்களித்த வாக்குறுதிகளை நினைவு கூறும். உமது திருச்சபையின் வேண்டுதலுக்கு தயவாய் செவி சாய்த்து முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உம் மீட்பு நிறைவை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும்,
பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர் மீட்பு நிறைவும் பெற வேண்டுமென்று மன்றாடுவோமாக. எழுதிடுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, துயருற்றோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதலை கேட்டருளும். இவர்கள் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது இன்றைய வழிபாட்டின் இரண்டாவது பகுதி தொடங்குகிறது. அழிவையே குறிக்கும் சிலுவையானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாழ்வை நல்கும் சிலுவையாய் மாறியது. உலக மீட்பராம் கிறிஸ்துவின் அரியணையானது வாழ்வு தரும் நல்மரமாம் திருச்சிலுவையை குருவானவர் இப்பொழுது ஏந்தி பீடம் நோக்கி வருகின்றார். திருச்சிலுவை மரம் இதுவோ என்ற பாடலை அவர் பாட, நாம் எல்லோரும் பதிலுரையாக வருவீர் ஆராதிப்போம் என பாடி திருச்சிலுவையை ஆராதிப்போம். முதலில் குருவானவர், அருட்கணியர்கள், பீடச்சிறுவர்கள் மட்டும் திருச்சிலுவைக்கு ஆராதனை செய்வார்கள். இறை மக்களுக்கு திருப்பலியின் முடிவிலே திருச்சிலுவை ஆராதனை செய்ய நேரம் கொடுக்கப்படும். திருச்சிலுவை மரமேதோ இதிலேதான் தொங்கியது, உலகத்தின் இரட்சணியம். குருவானவர் இறை மக்களின் நடுவிலே வந்து வலது பக்கத்திலே இருக்கின்ற துணியை அகற்றி சிலுவையை உயர்த்தி பிடித்து திருச்சிலுவை மரமிதோ என்ற பாடலை பாடுவார். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது, உலகத்தின் இரட்சணியம். குருவானவர் திருப்பலி பீடத்திற்கு மேல் வந்து திருச்சிலுவையில் இருக்கின்ற துணியை முற்றிலுமாக அகற்றி திருச்சிலுவை மரமிதோ என்ற பாடலை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து பாடுவார். திருச்சிலுவை மரமிதோ
சிரம் தாழ்த்தி திருச்சிலுவை நோக்கி வணங்கி அமர்வோம். இப்பொழுது திருச்சிலுவையானது திருப்பலி பீடத்திற்கு முன்பாக வைக்கப்படும். குருக்கள், அருட்கண்ணியர்கள், பீட சிறுவர்கள் மட்டும் இப்பொழுது திருச்சிலுவைக்கு ஆராதனை செலுத்துவார்கள். பிறகு திருப்பலியின் முடிவிலே இறை மக்களுக்கு ஆராதனை செலுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்படும். திருச்சிலுவை ஆராதனைக்கான பாடல்களை இப்பொழுது பாடல் குழுவினர் பாடுவார்கள். கசையால் வதைத்து கையால்
நான் உன்னை உன்னித்தேன், நீயோ என்னை கன்னத்தில் அடித்து கசையால் வதைத்தாயே. எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். கானான் அரசரை உனக்காக நானே அடித்து நொறுக்கினேன். நீயோ நாள் தடி கொண்டு எந்தன் சிரசில் அடித்தாயே. எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இந்த சடங்கின் மூன்றாவது பகுதியான திருவிருந்து வழிபாடு ஆரம்பமாகின்றது. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும், நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வஞ்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன்.
என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நீங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நீங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் இறைவன் இயேசு கிறிஸ்து, இவரை நமக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரை வழங்கியவர். இவருடைய திருவாழ்விலே பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். மார்ந்தூர்களே, தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரிகள் 6 பேர் நற்கருணை வழங்க வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றை போலவே இந்த ஆலயத்தின் 5 வழிகளிலும் நற்கருணை உங்களுக்கு வழங்கப்படும். 5 வழிகளிலும் 2 வரிசையாக மட்டும் வர வேண்டும். குறுக்கிலே வராமல் நற்கருணை வாங்க வருகின்றவர்களுக்கு வழிவிட்டு 2 வரிசையாக வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள் ஒரு வரிசையிலே வந்தால் நலமாக இருக்கும். தயவுசெய்து குறுக்கிலே வர வேண்டாம். ஒழுங்குமுறையை கடைபிடிக்கின்ற பொழுது பக்தியோடும் விரைவாகவும் அதை நம்மால் செய்து முடிக்க முடியும். எனவே தகுந்த ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 5 வழிகளிலும் 2 சிலுவைகள் வழிக்கப்படும். 2 வரிசையாக வந்து பக்தியோடு இந்த திருச்சிலுவை ஆராதனையிலே பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிலுவை ஆராதனையிலே பங்கெடுக்கின்றவர்களுக்கு இங்கேயே மரிக்கொழுந்தும் வழங்கப்படும். பலர் இந்த மரிக்கொழுந்துகளை வாங்கி தந்து உதவி செய்திருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நீங்கள் செலுத்துகின்ற காணிக்கை தொகையானது புனித பூமியின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ரோமை நகருக்கு நமது மறை மாவட்டத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படும். எனவே தாராள உள்ளத்தோடு உதவி செய்து இந்த புனித பூமியை பராமரிக்க உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை தினம் பெரிய சனிக்கிழமை பாஸ்கா திருவிழிப்பு. நாளை இரவு 11 மணிக்கு பாஸ்கா திருவிழிப்பு திருச்சடங்குகள் நடைபெறும். எனவே இறைமக்கள் நேரத்தோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தேவையான தண்ணீர் நாளை தினம் இங்கு மந்திரித்து வைக்கப்படும். நீங்கள் பாட்டில் அல்லது பாத்திரம் எடுத்து வந்து அதை எடுத்துச் செல்லுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருச்சிலுவை ஆராதனையிலே பக்தியோடு பங்கெடுக்குமாறு, வரிசையிலே வந்து பங்கெடுக்குமாறு மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் பாடுகளாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. பேரிரக்கத்துடன் நீர் ஆற்றிய மீட்பு செயலின் பலனை எங்களில் என்றும் நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவருடைய மரணத்தில் வெளிப்பட்ட உமது பேரன்பை கண்டுணர்ந்து நாங்கள் அவ்வன்பிலை என்றும் நிலைத்து வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தயை நிறைந்த தந்தையே, உம் திருமகனின் உயிர்ப்பு எங்களுக்கு அளிக்கும் நம்பிக்கையோடு இயேசுவின் சாவை இப்பொழுது நிறைவு கூர்ந்த உம் மக்கள் எங்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்குவதாக. உம் திருமகனின் பாடுகளுக்கு காரணமாயிருந்த எங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக. துன்பங்களால் துயரும் நாங்கள் ஆறுதல் அடைவோமாக. தளர்வுறும் எங்கள் நம்பிக்கை வளர்ச்சி பெறுவதாக. முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்ற எங்கள் நம்பிக்கை உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பங்கு பேரவை உறுப்பினர்கள் முன்னின்று உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நடுவில் 2 வரிசை தான் நிற்கணும். பாருங்கள், இந்த கூட்டமாக வந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரே வரிசையாக தான் வரணும். ஒரு சிலுவைக்கு நேரம் ஒரு வரிசை தான் வரணும். பிறகு திரும்ப போகிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு சிலுவைக்கு நேராக ஒரே வரிசையாக வர வேண்டும். ஆலயத்திற்குள்ளே தயவு செய்து அமைதியோடு இந்த திருச்சிலுவை ஆராதனையில் பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
வரிசையில் இருக்கின்ற